கேட்டதெல்லாம் வாங்கி தரானே அப்பன். அதனால இந்த விஷயத்திலயும் கேட்டதும் சம்மதம் கிடைக்குங்கிற அசட்டு துணிச்சல்ல காதலிச்சிருக்கேன். அப்படித்தானே? இல்ல, இந்த ஒரு விஷயத்துல உங்க சம்மதம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைங்கிற துணிச்சல தான் காதலிச்சேன் டாடி. பைத்தியக்கார, காதலுக்கு காதலர்களோட அப்பா அம்மா மட்டும் எதிரியா வரணுங்கிறதுலடா. சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு காரணமா குறுக்க வரும். காதல்ங்கிற ஆற்றுக்கு பெத்தவங்க ஒரு கரை, சந்தர்ப்ப சூழ்நிலை இன்னொரு கரை. இந்த ரெண்டு கரையில எந்த கரை உடைஞ்சாலும் ஆபத்து தான். எங்க காதல் கரை காணாத கடல். எதிர்ப்பு உருவாகக்கூடிய எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் வராது. இது அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையனுடைய வேகம். இதுக்கு பேர் பதில் இல்ல, பதட்டம். ஓ டாடி, காதல்ல உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அனுபவம் இல்லையா? மை டியர் சன், காதலோட முதல் அத்தியாயம் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அந்த காதலோட 2வது அத்தியாயம் ரொம்ப ஏமாற்றமா இருக்கும்பா. நான் அந்த 2வது அத்தியாயத்தை படிச்சுட்டு தான் பேசுறேன். என் வாழ்க்கையில நான் காதலிச்சவ எனக்கு கத்துக் கொடுத்த ஒரே வார்த்தை டிசப்பாயின்மெண்ட். ஏமாற்றமான இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச காதல் அனுபவம் இதுதாம்மா வாடகைக்கு விட போற போர்ஷன். ரொம்ப ராசியான இடம். வேலை கிடைக்காதவங்களுக்கும் இங்க வந்த 3வது நாள் வேலை கிடைச்சிடும். கட்ட பிரம்மச்சாரி கூட இங்க வந்ததும் கல்யாணமாகி குழந்தைய பத்திக்கிட்டு நல்ல விதமா தான் இங்க இருந்து போவாங்க. நாங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். அதனாலதான் இதுவரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்களை தட்டி கழிச்சோம். உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. அதான் உனக்கு வீடு தரேன். 50 ரூபாய் வாடகை, 3 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துரு. வாடகை கொஞ்சம் அதிகமா படுதுங்க. 50 ரூபாய்க்கு இந்த ஏரியாவுல கார் ஷெட் கூட கிடைக்காது. வாஸ்தவம் தாங்க. என் நிலைமைக்கு அது பெரிய தொகை. நான் ஸ்காலர்ஷிப்ல இலவசமா படிக்கிறவன். ஒரு பெரியவர் இறக்கப்பட்டு மாசம் 200 ரூபாய் எனக்கு கொடுக்குறாரு. இருக்க இடமில்லாட்டாலும் காலேஜ் வரண்டாவில தங்கியாவது படிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. வேணும்னா 1 மாசம் அட்வான்ஸ் கொடு, போதும்பா. சின்னம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கே வந்துடுறேன். என் ரூம் சாவி அங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் போனா தானே? ஆமா. என் பேர் ரவி. உங்க பேர் என்னன்னு நான் கேட்கலையே. நான் சொல்றது அறிமுகத்துக்காக. நான் கூட உங்களை மாதிரி தான். படிப்புன்னா ரொம்ப உயிர். பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில இந்த புக்கை பார்த்தேன். உங்க பாட சம்பந்தப்பட்ட புத்தகமா இருக்குன்னு நினைக்கிறேன். தேவைன்னா படிச்சு கொடுங்க. இந்த புக்கை நான் தேடாத இடமே இல்ல. நல்ல வேளை உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் படிச்சுட்டு தரலாமா? தாராளமா படிச்சுட்டு கொடுங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். சுந்தரி, சுந்தரி, 50 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், பாத்தியா? அம்மா தான் எடுத்து எஸ்கர்ஷனுக்கு கொடுத்தாங்க. என்னம்மா, பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு என் ஃப்ரெண்டு சித்ரா கிட்ட கடன் வாங்கில வச்சிருந்தேன். ஏண்டி, கேவலம் 50 ரூபாய் உன் படிப்புக்காக 1000 செலவு பண்ணேன். அது உனக்கு பெருசா தெரியல. என் மகளுக்காக 50 ரூபாய் எடுத்தேன். அதுக்காக நிலத்துல வந்த நெல்லிக்காய் மாதிரி இந்த குதி குதிக்கிறேடி அம்மா. நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு கேட்கல சின்னம்மா. பரீட்சைக்கு பணம் கட்டணும், 50 ரூபாய் குறையுதுன்னு தான் கேட்டேன். பெரிய 50 ரூபாய் உன் படிப்புக்காக என் குடும்பத்தையே கெடுக்க போற. அதான் உணவைக்க போற, எனக்கு தெரியுது. அப்பவே சொன்னேன்ல இவ பணத்தை எடுக்காதன்னு. கேட்டியா? அம்மா மவள சின்னம்மா, காலையில பணம் குறையுதுன்னு கவலைப்பட்டல்ல, யாரும் எனக்காக காலேஜ்ல ஃபீஸ் கட்டி இருக்காங்க. நீங்க யாராவது அனுப்புனீங்களா? இல்லையே. உன் சிநேகிங்க யாராவது உனக்கும் சேர்த்து கட்டிருப்பா? இல்லையே, எல்லாரும் கேட்டுட்டேன். எப்படியோ பணம் கட்டியாச்சுல்ல, விடுமா. நீயே இப்படி அழட்டிக்கிற? இப்போ வேலையை பாரு போ. ஹலோ, சாமி கும்பிட வந்தீங்களா? நான் பிரம்மச்சாரி சாமியெல்லாம் கும்பிட்டு அழுத்து போயிட்டேங்க. இப்பெல்லாம் கிருஷ்ண பகவானை தான் கும்பிடுறேன். அப்போ சின்னம்மா கிட்ட சொல்லி உங்களை சீக்கிரமா காலி பண்ண வைக்க வேண்டியதா? ஏங்க? கிருஷ்ண சொன்ன கீதையை ஃபாலோ பண்ணுங்க, லீலையை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆமா, பிள்ளையார்கிட்ட என்ன வேண்டிட்டீங்க? எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது தெளிவா தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும். எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டினது யாருன்னு தெரியவை, உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். தெரிஞ்சா தேங்காய் உடைப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப இப்பவே உடைச்சிடுங்க. உங்க காலேஜ் ஃபீஸ் கட்டின மர்ம மனிதன் நான் தான். நீங்களா? நீங்களே படிப்புக்காக அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கிறப்போ எதுக்காக எனக்கு ஃபீஸ் கட்டினீங்க?
அது உங்க மேல ஒரு பிரியம் தான். போனா எனக்கு எதையுமே மனசுல மூடி மறைச்சு பழக்கம் இல்ல. நான் உங்களை காதலிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட எதுவும் தப்பா சொல்லலையே? ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையனுக்கு வாத்தியார் படிப்பு சொல்லி கொடுத்து சாப்பாடும் போட்டுட்டு வந்தாராம். ஒரு நாள் அந்த பையன் சாப்பிடுறப்போ, என்ன சார் சாப்பாட்டுல வேப்பெண்ண வாசனை அடிக்குதேன்னு கேட்டானா. அதுக்கு வாத்தியார், இது வரைக்கும் உனக்கு சாப்பாட்டுல நெய்யுக்கு பதிலா வேப்பெண்ண தான் கலந்து போட்டேன், நீயும் படிப்புல இருந்த கவனத்துல அதை பத்தி சிந்திக்கல. எப்போ வேப்பெண்ண வாசனை தெரிஞ்சதோ இனிமே நீ படிப்புக்கு லாய்க்கில்லைன்னு சொன்னாராம். இதை எதுக்கு சொல்றீங்க? எப்போ உங்களுக்கு காதல்ல மனசு லயிச்சிருச்சோ இனிமே நீங்க படிப்புல கவனம் செலுத்த மாட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். மிஸ்டர் ரவி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிறந்த பிறப்பும் வளர்ந்த விதமும் வேற. நான் படிச்ச பெரிய டாக்டர் ஆகணும், அதுதான் என் லட்சியம். மத்த பெண்களுக்குள்ள எந்த உணர்வும் என் மனசுல கிடையாது. லவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே லூசிங் அவர் வேல்யூபிள் எஃபர்ட்ஸ். உங்களை நான் ரொம்ப நல்லவரா தான் நினைச்சேனே தவிர இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. காதல்ங்கிற சலனத்தினால பெரிய வக்கீலா வர்ற வாய்ப்பை இழந்துடாதீங்க. உங்க பதில் எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. எதிர்பார்த்த பதில் கிடைக்கலன்னா ஏமாற்றமா தான் இருக்கும். என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்காம இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை மனசுல வளர்த்துக்கிட்டா அதுக்கு நானே பொறுப்பு. வாஸ்தவம் தான். என் எதிர்பார்ப்புக்கு நேர் எதிரான பதில் கிடைச்சேன். ஏமாத்தத்துல தான் நான் ஆய்ப்பிருக்கேன். நீங்க எனக்கு கிடைச்சிருந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்படி நீங்க சொல்லாம இருந்திருந்தா அந்த கனவுலயே என் காலத்தையாவது கழிச்சிருப்பேன். எப்ப நானும் சொல்லி நீங்களும் உங்க பதில் வெளிப்படுத்திட்டீங்களோ இனிமே உங்களை பார்க்க என் தன்மான இடம் கொடுக்காது. நடந்தது கனவா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் உங்க வீட்டை விட்டே போறேன். இனிமே என் நிழல் கூட உங்களுக்கு தொடராது. குட் பை. இப்ப புரியுதா நான் ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையே எதிரியா வரலாம்னு சொன்ன காரணம்? டாடி, உங்க காதல் ஒன் சைடு லவ். ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பழகுறப்போ ஏமாற வழியே இல்ல. அப்படி சொல்லாத. போராத காலம் வர்றப்ப புடலங்கா கூட பாம்பா மாறும். எதிர்ப்பு ஏமாற்றமும் எந்த ரூபத்திலையும் வரலாம்ப்பா. நாளைக்கே அந்த பொண்ணோட அம்மா இதுக்கு சம்மதிக்காம போகலாம். பொண்ணு அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னை உதறி தள்ளலாம். அப்போ உன் காதல் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. நீங்க போலாம். நெக்ஸ்ட். உன் படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே. படிப்புக்கும் பிழைப்புக்கும் வயிற்றுக்கும் மனசுக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இல்ல மேடம். நல்லா பேசுற. நான் பேசல மேடம், வேலைக்காக அலைஞ்சு தெரிஞ்ச அனுபவம் பேசுது. நாங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் உனக்கு இல்லப்பா. யூ கேன் கோ. அதையெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுத முடியாதுங்க. வாழ்க்கையில ஏமாந்த ஒரு தாய்க்கு மகனா பிறந்தது என் குவாலிஃபிகேஷன். கட்டினவளை புறக்கணிச்சிட்டு எவ கூடவோ எங்க அப்பா வாழ்க்கை நடத்துறதால தாயை காப்பாத்த திண்டாடுறது என் எக்ஸ்பீரியன்ஸ். வாழாவெட்டியா இருக்கிற எங்க அம்மாவை எங்க அப்பன் கண்ணெதிரிலேயே சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை. பரவாயில்லம்மா, கஜினி முகமது படையெடுத்த மாதிரி கம்பெனியா படையெடுத்தா என்னைக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்காமலா போயிடும். வரேன். நில்லுப்பா, இன்னில இருந்து உனக்கு வேலை போட்டு தரேன். போய் டியூட்டில ஜாயின் பண்ணு. மேடம், நான் வேலை போட்டு தரது உனக்காக இல்ல, வாழா வெட்டியா இருக்கான்னு சொன்னியே உங்க அம்மா, ஆகாதான். யூ கேன் கோ அண்ட் ஜாயின் த டியூட்டி.